தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் குவிந்தனர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் குவிந்தனர், பரபரப்பு. நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய வீட்டில் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் நேற்று இரவு முதலே குவிய துவங்கிவிட்டார்கள். தந்தை பெரியார் குறித்த உண்மையான கருத்துக்களை செந்தமிழன் சீமான் அவர்கள் தொகுத்து கூறினார். தந்தை பெரியார் சீர்திருத்தவாதி அல்ல, அவர் ஒரு சீர்திருத்தவாதி என்ற ஒரு மாயையை திராவிட கும்பல் ஏற்படுத்திவிட்டது என்று செந்தமிழன் சீமான் அவர்கள் கூறியிருந்தார். இதை பொறுத்து கொள்ள முடியாத, சகித்து கொள்ள முடியாத பெரியார் இன அமைப்புகள் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய வீட்டை இன்றைய தினம் காலை முற்றுகையிட போவதாக அறிவித்துள்ளன. மே 17 இயக்க தலைவர் திருமுருகன் காந்தி மற்றும் தந்தை பெரியார் திராவிட கழக தலைவர் கோவை ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் இந்த சீமான் வீட்டை முற்றுகையிட போவதாக அறிவித்துள்ளனர். காலையிலேயே காவல்துறை சீமான் அவர்களுடைய வீட்டை சுற்றி குவிந்துள்ளனர், பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. சீமான் அவர்களுடைய வீட்டை முற்றுகையிடப் போவதாக சமூக வலைதளங்களில் கருத்து தெரிவித்திருந்த இந்த பெரியாரின தலைவர்களுடைய பேச்சை கேட்ட நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் நேற்று இரவு முதலே செந்தமிழன் சீமான் அவர்களுடைய வீட்டில் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் குவிய துவங்கியுள்ளனர். தற்பொழுது நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் தயாராக உள்ளனர். காவல்துறை தடுப்பை மீறி அத்துமீறி பெரியார் இன அமைப்புகள் சீமான் வீட்டை முற்றுகையிட வந்தால், சீமான் வீட்டுக்குள் புகுந்தால் கவனித்து அனுப்ப அவர்கள் தயாராக உள்ளார்கள். இந்த பெரியார் அமைப்புகள் நாட்டிலே எவ்வளவோ பிரச்சனைகள் உள்ளது, அதற்காக போராட முன்வரவில்லை. அதாவது, சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டார். இந்த திராவிட இயக்கங்கள் அது சம்பந்தமாக பெரியார் இயக்கங்கள் எந்த கண்டனமும் தெரிவிக்கவில்லை. ஏனென்றால் அதை செய்தது மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய அனுதாபி, உதயநிதியோட அனுதாபி ஞானசேகரன். தமிழகத்தில் எங்கெங்கு பார்த்தாலும் பெண்கள் பாலியல் கொடுமைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள், பாலியல் சீண்டல் நடைபெறுகிறது, சிறுமிகள் பாலியல் கொடுமைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள், சிறுவர்கள் பாலியல் கொடுமைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். காவல்துறையினரே இந்த சம்பவத்தை செய்கின்றனர். தமிழகத்திலே கஞ்சா தலைவிரித்தாடுகிறது, கள்ளச்சாராயம் ஆறாக பெருக்கெடுத்து ஓடுகிறது, போதைப்பொருள் விற்பனை நடைபெறுகிறது, சமூக விரோத செயல்கள் நடைபெறுகிறது. எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, களவு என்ற சூழ்நிலை உள்ளது. தமிழகத்திலே ஆற்று மணல் கொள்ளையடிக்கப்படுகிறது, கனிம வளம் கொள்ளை போகிறது, நீர்வளம் கொள்ளை போகிறது, காற்று மாசுபடுத்தப்படுகிறது. உயிரினங்கள் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லாத ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் ஏற்படுமோ என்ற ஒரு அச்சம் ஏற்பட்டுள்ளது. கடல் வளம், காற்று வளம், மண் வளம், இயற்கை வளம் அனைத்துமே சீரழிக்கப்படுகிறது. ஆனால் இதையெல்லாம் கண்டுகொள்ளாத இந்த பெரியார் இன அமைப்புகள் தற்பொழுது செந்தமிழன் சீமான் அவர்கள் பெரியாரை பற்றி கூறிய கருத்துக்காக சகித்து கொள்ள முடியாமல் இன்னைக்கு சுய விளம்பரத்துக்காக சீமான் வீட்டை முற்றுகையிடுவோம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா சீமானை பற்றி பேசினாதான் இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு சோறு, சீமானை பற்றி பேசினாதான் நிறைய பேர்த்துக்கு சாப்பாடு, சீமானை பற்றி பேசினாதான் சுய விளம்பரம் கிடைக்கும். அதுக்காக வேண்டியே சீமான் வீட்டை முற்றுகையிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பெரியார் அமைப்புகள் முழக்கமிட்டுட்டு இன்றைக்கி வந்திருக்காங்க. இது வரைக்கும் அவங்க ஊடகங்களில் வரவே கிடையாது. சீமானை வீட்டை முற்றுகையிடுவோம் அப்படின்னு சொன்ன உடனே ஊடகங்கள் பூரா திருமுருகன் காந்தி, தந்தை பெரியார் ராமகிருஷ்ணன் அப்படின்றாங்க. இதுக்கு ஒரு 2 வருஷமாக 3 வருஷமாக இவங்க ஊடகத்தில் இவங்க பேரே வராது. இப்போ சீமான் வீட்டை முற்றுகையிடுவோம் சொன்ன உடனே திருமுருகன் காந்தி எங்கே பார்த்தாலும் விளம்பரம். தந்தை பெரியார் திராவிட கழக தலைவர் ராமகிருஷ்ணன், இதுதான் விளம்பரம். சுய விளம்பரத்துக்காக வேண்டி இந்த காரியத்தை பண்ணுகிறார்கள். முற்றுகையிட போகும் சொல்லி வர்றீங்களா, உங்களால் முற்றுகையிட முடியுமா? ஃபஸ்ட்டு காவல்துறை இருக்குது, அதை மீறி உங்களால் வர முடியுமா? அடுத்தது நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் இருக்காங்க, அதை மீறி உங்களால் வர முடியுமா? அதை மீறி சீமானுக்கு பாதுகாவலர்கள் இருக்காங்க, அதை மீறி உங்களால் உள்ளே வர முடியுமா? முற்றுகையிட போகிறனால உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் இருக்கா? முற்றுகையிட போகிறதுனால உங்களுடைய விளம்பரத்தை தான் தேடிக்கிறீங்க, சரிங்களா? விளம்பரத்துக்காக வேண்டி இந்த மாதிரி பண்ணுறாங்க. நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் கவனித்து அனுப்புவதற்கு தயாராக உள்ளார்கள்.